நம்ம ஜாலிக்கோரு சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினு வரார் 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 உங்களுக்கு வணக்கத்தை தெரிய வைக்க போறார். வணக்கம் ஜாலி, நான் உங்கள் ஜாலிக்கா. வெல்கம் பேக் டு ஜாலிக்கோர். இப்போ பாருங்க, நான் வந்துட்டு சேட் ஆகிக்கிறேன், கம்ப்ளீட்டாக பாருங்க சேட் ஆகிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம், கல்யாணத்தை என்ஜாய் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் சேட் ஆகிக்கிறேன். ஓகே, காவோஜி ஸ்வீட்டு தான் இன்னைக்கு. ஜாலி ஜி பார்த்தீங்கன்னா யஷஸ்வி அவர் மாஷுதி வெல்கம் டு அவர் பிகினிங் சென்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் கல்யாணம். ஜாலியாக இருக்கும் போது ரொம்ப உள்ளே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்கு மஸ்தாக இருக்கும். இப்போது வந்துட்டு என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபுல் வீடியோகிராஃபு எல்லாமே ஃபோட்டோலேருந்து பிடிச்சி எல்லாமே இவங்க தான் கேப்சர் பண்ணிக்கிட்டு, இவங்க டீம் வந்துட்டு எங்கன்னா கேரளாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட டீம் பேர் என்ன, இவங்கள்ட்டே கேட்கலாம். டீம் பேர் என்ன? ஆரஞ்ச் கேப்மீரியா. ஓகே, இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே போடுறேன் பாருங்க. ஓகே, நானும் ரெடி ஆகிட்டேன். கோடாவும் ரெடி ஆகிடுச்சு. அந்த கோடாவு மேலே தான் நம்ம விட்டு பை சேட்டு பை ஏறின்னு வர போகிறாரு. அந்த கோடா எங்கே இருக்குதுன்னா என் பக்கத்தில் தான் இருக்குது. எடி டப்புன்னு வரா கோடா வரது. இப்போ இவங்க எல்லாருமே மாப்பிள்ளை வரத்துக்கு வெயிட் பண்ணிங்கிறாரு. மாப்பிள்ளை வந்துட்டாரு. மாப்பிள்ளை வந்தோடனே இப்போ கோடா மேலே ஏற போறாரு. மாப்பிள்ளை ஏறு சீக்கிரமா ஏறு. இப்போ வந்துட்டு எல்லாரும் மோல அடிக்குவாங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு பயங்கர குஷியாக எல்லாரும் டான்ஸ் ஆடிங்கிறாங்க. மாப்பிள்ளைய குதிரை மேலே கூட்டின்னு வந்துட்டு அப்படியே கேட் கிட்ட இப்போ கூட்டின்னு போயிங்கிறாங்க. அப்படியே ரசிச்சு நானும் பார்த்துன்னு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன். மஸ்ட் ஆகுது. இன்னைக்கு நான் ஒரு நாள் சேட்டு கடைசி எல்லாம் சேட் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சேட்டு ஆகிட்டு நீரை நல்லா இல்லை. அவங்க டேடி தான் போட்டுக்கொண்டே இல்லை போட்டோ வச்சுட்டாங்க. எப்படி ஜாலியாக ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னடா பூங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது, இவங்க ஃபங்க்ஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்ட்டு நம்ம யோசிச்சுன்னு இருக்கும்போது என்னத்ரா இதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணை கூட்டின்னு போகிறதுக்கு, பொண்ணு மாப்பிள்ளையோ கூட்டின்னு போகிறதுக்கு, ஜோடியாக கூட்டின்னு போகிறதுக்கு அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஆகுதுல்ல. நான் வந்துட்டு ரொம்ப குஷியாக வந்துட்டு அங்கே இங்கே பார்த்து ஜாலியாக ரசிச்சுட்டு கல்யாணத்தை பயங்கரமாயிடுச்சு. அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஸ்ரீ ஆஷாபுரா மாதாஜி காட்டுறேன்னு இவங்க தான் அது. ஆஷாபுரா மாதாஜிக்கு ஜெய். அப்புறமா கல்யாணம் வந்துட்டு இப்படி தான் பண்ணாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் வந்துட்டு பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் காரில் ரவுண்ட் போயின்னுக்கிறோம். நம்ம சேட்டாங்கெல்லாம் பார்த்தியாங்க ஜாலியாக சில் பண்ணிங்கிறாங்க. வேலை ஆயிடுச்சா சேட்டா? இப்போ நம்ம காரில் ரவுண்டு போகிறோம். உங்களுக்கு தெரியுமா படாமோக், இவன் தான் படாமோக். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கல்யாணம் ஆன மாப்பிள்ளை காரில் நாங்கள் ரவுண்ட் போயின்னுக்கிறோம். ஜாலியாக ரவுண்ட் போயின்னுக்கிறோம். நெய் பானி சும்மா இருக்கணும். அரே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம வந்துட்டு கல்யாணம் ஆயிட்டு பின்ன போயிட்டு கார் டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம். கல்யாணம் ஆயிட்டு பின்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு கோழி சைடில் போ சிக்கன் ஆயிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு காருக்கு வாஷிங் பண்ணிட்டு அப்புறமா டெக்கரேஷன் பண்ண போயின்னுக்கிறோம். இது வந்துட்டு மாப்பிள்ளை காரில் தான் இருக்கிறேன் நான். சேட்டு ஜி பையா
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நாமளும் நம்ம வீட்டுக்கு போயின்னுக்கிறோம். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா செட்டிலேருந்து பிடிச்சி எல்லாமே கழட்டிட்டாங்க. காற்றுல வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா A to Z கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்மளும் என்ன பண்ண போகிறோம், வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு பண்ணு பார்த்தீங்களோ, கல்யாணம் எப்படி கல்யாணம் எப்படி பண்ணுறாங்கோ, நான் இல்லை என்னோட கெட்டப்பு அவங்க தான் வந்துட்டு கூட்டு போயிட்டு எனக்கு தலைலாம் அதெல்லாம் போடச்சு. பையனோட அப்போ தான் ஜா தால் தால் தால்னாங்கோ. நான் போட்டுக்கினேன். பார்த்தீங்களா, லாலு சேட் ஆகிட்டேன். சேட்டு ஓகே. ஒரு நாள் சேட்டு அதை விட்டு அதோட வைப் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து பிடிச்சி எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கொண்டாடினாங்க. அவன் விட்டோட கல்யாணத்துக்கு நம்மளுக்கு பயங்கரமாக டேக் கேர் பண்ணிக்கினாங்க. வணக்கம் ஜலி, நான் தான் உங்கள் ஜலிக்கவர். பார்த்தீங்களா, இப்போ நான் வந்துட்டு எங்கே இருக்கிறேன்னா ரிசப்ஷன் ஹாலில் இருக்கிறேன். ஸோ சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே மெதுவாக திருப்புறேன். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னா பூதிகிரி ஆல்மோஸ்ட் ஹொஸ்கோட்டை கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்துட்டு நேத்தானா கல்யாணத்துது, இன்றைக்கி வந்துட்டு ரிசப்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இன்னும் ஆக்சுவலி வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெக்கரேட் ஆகல, ரெடி பண்ணின்னுக்கிறாங்க. அப்புறம் 2 பேர் போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போயின்னுக்குறோம். உள்ளே போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இவர் பேர் வந்துட்டு மோகன். ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய். ஸோ வாங்க எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த ஹாலோட பேர் வந்துட்டு பேக் ஹேட் பை யாரோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரொமோஷனெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன தானே ஃபார்ம் ஹவுஸ் கலெக்டிவ் வந்துட்டு பாருங்கள். ஃபார்ம் ஹவுஸ் கலெக்டிவ் இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ மஸ்தாகுது. ஸோ இது வந்துட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் மெயின் இதுக்கு நான் போகிறேன். ஹாய் ப்ரோ. பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே கிடச்சிடும். ஸோ நான் அந்த பக்கம் காமிச்சல, இது இந்த பக்கம். உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இங்கே வந்துட்டு சைன் போர்டெல்லாம் வச்சுட்டுக்குவாங்க பாருங்கள். டாய்லெட்டு, ப்ளூ காட்டேஜு, ஹேண்ட் வாஷு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் எல்லாம் தராங்க. ஸோ இப்படிக்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம்லேருந்து பிடிச்சி எல்லாமே இருக்குது. இது ஜென்ஸு பாய்ஸு எல்லாமே ஹேண்ட் வாஷு எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ வாங்க அப்படி இப்போலாம். ஹாய் ப்ரோ. இவர்த்தா சேட்டா, நம்ம சேட்டா. ஸோ இப்போ பார்த்தா நம்ம வந்துட்டு மெயின் ஹாலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக சில் பண்ணிங்கிறா. ஹாய் ப்ரோ. ஹாய். சேட்டா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சாப்பிட்றேன். அப்படி சாப்பிட்றது அந்த இடம் இந்த இடம், இங்கே வந்து இங்கே இந்த இடம். ஸோ பார்த்தீங்கன்னா இது தான் வந்துட்டு ஹால். ஸோ இங்கே தான் ரிசப்ஷன் நடக்குது. உங்களுக்கு மலைகளில் வந்துச்சுன்னா கூட வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மேலே கவர் கிவரெல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இடம். மஸ்தாகுதில்ல. கொஞ்சம் அப்படியே மேலே போய் பார்க்கலாம் வாங்க. எடி சோஃபா மாதிரி உட்கார வச்சுக்கிறாங்க. வந்துட்டு நான் இந்த இடத்துல உட்காந்து நிற்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மஸ்தாகுது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகுது இந்த இடத்துல உட்காரத்துக்கு வரும். எல்லா டிசைன்லேருந்து பிடிச்சி எல்லா ஃப்ளவர் டெக்கரேஷன் பிடிச்சி எல்லாமே பண்ணி தராங்க. இது வந்துட்டு ஒன்று டிஃப்ரெண்ட்டாகுது. நானே டிஃப்ரெண்ட்டாக பார்த்துங்கிறேன் இந்த கல்யாணத்தை. ஸோ பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது வியூ. ஸோ பயங்கரமாக சாப்பிட்ற இடம் கூட வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் போட்டுக்குவாங்க. ஸோ இன்கேஸ் ஜோராக மழை வந்துச்சுன்னா கூட ஜாலியாக தான் இருக்கும். பாருங்கள் நம்ம வந்துட்டு மழை வராதது காரணம் இது, நம்ம வந்துட்டு மழை வரக்கூடாதுன்ட்டு எதோ போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அது ஏதோ நம்மளுக்கு எதோ கூட மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அது பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் சாப்பிட்றது வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோ தூரம் எண்ட் ஆகுது. ஸோ ஃபுல்லு இது வெஜ்ஜு தான். ஆனால் நான்வெஜ் எல்லாம் வராது, ஏன்னா எனக்கு வந்துட்டு ஜெயின்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் மூடி வச்சுக்கிறாங்க இப்போத்துக்கு. ஸோ அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 6:30 7 o'clock ஸ்டார்ட் ஆகும் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சாப்பாடெல்லாம் யாரும் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இந்த ஈவெண்ட்ஸாக இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பொண்ணு மாப்பிள்ளை அந்த இடத்துல வருவாங்க, வந்துட்டு உக்காருவாங்க. எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடம். ஸோ இப்படி நேராக போகணும். அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வரும்போது என்னென்னா பயங்கரமாக உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, வெல்கம் எல்லாம். ஸோ வெல்கம் அதெல்லாம் வந்துட்டு அது ஏதோ பண்ணுவாங்க, பார்க்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகுது பாருங்கள். அப்படியே பாருங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகுது. ஸோ இந்த இடம் எங்கே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பூதிகெரை கிட்டே இருக்குது, ஹொஸ்கோட்டை, ஆல்மோஸ்ட் ஹொஸ்கோட்டை. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாருன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் பேர் நேம் போர்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. வெல்கம் டு அவர் பிகினிங் ஸ்ருதி அண்ட் யசஸ்வி. என்னடா நீக்கிறேன்னு கேட்டிங்கன்னா மிரர் நான் இருக்குவதா மஸ்தாக இருக்குது பாருங்கள்.
வேணால் உங்களுக்கு கூகுள் நான் வேணா உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு லொக்கேஷன் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் எல்லாமே போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அப்புறமா வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதையும் நான் காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் காட்டேஜ்னால் நம்மளுக்கு தங்குறதுக்கு ரூமு. ஸோ ஏதோ எல்லாம் இருக்குது. இவன் பேர் தான் நியான். சும்மா எப்போ பார்த்தாலும் நோண்டினுங்கிறா. நியான். இது வந்துட்டு மாப்பிள்ளைக்கு கொடுக்குற ரூம். மாப்பிள்ளைக்கு ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ மஸ்தாக இருக்குது. இவன் மாப்பிள்ளையோட மச்சா. கம். அதுக்கு முக்கியமானது என்னென்னா ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் ஸ்ட்ரிக்ட்லி பேண்ட் இன்சைட் தி காட்டேஜ். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் தண்ணி அடிக்கணும், சாப்பாடு சாப்பிடணுன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்படிக்கா கூட ஒன்று இருக்குது. என்னடா இது? ஓகே, இப்படிக்கா வந்துட்டு லேடிஸ்க்கு. ஓகே, நம்ம அப்படிக்கா பொறுத்து வேணா வாங்க ஜாலியாக சுற்றலாம். இது என்னடா இப்படி இருக்குது? எல்லாம் இருக்குது டே, புரியவே மாட்டேங்குது. ஆனால் போகடா நீங்களும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, டிசைன் எல்லாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சிருவாங்க லாவன்னு, டாய்லெட்டு, கிச்சனு, ப்ளூ காட்டேஜ் தான் இப்போ நம்ம போனோமே. எனக்கு என்னடான்னு தெரியல. இது கிச்சன் அறை. ஹாய் பையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டே கல்யாணம் எப்படி இருக்குது, என்ன இப்படி பண்ணுறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நைட்டில் லைட்டு செட்டப் பண்ணிட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஆல் உள்ள பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. டன்டோடாய். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் இப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல போனேன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் பூ தான். ஸோ உங்களுக்கு நேச்சுரல் பூ இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பூ இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கிட்டே போய் காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், செட்டப்பெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க. ஸோ பயங்கரமாக இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பூ. லுக்கானா பயங்கரமாக தருது. இப்போல்லாம் ரிசப்ஷன் எல்லாம் வந்துட்டு இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ உங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பூ தெரியுதா உங்களுக்கு? எஸ். ஸோ அப்படியே இங்கேருந்து ஒரு வியூ காட்டுற பாருங்க, இப்படி போயிட்டு அப்படியே ஒரு வியூ. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஹால் வித் லைட் செட்டப்பு. சாப்பாடு கீப்பாடு எல்லாமே ஜோராக வச்சுக்கிறாங்க. சரி வாங்க வெளியில் செட்டப் எப்படி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் லைட் எல்லாம் போட்டு செட்டப் எல்லாம் போட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ ஏன்டா மறுபடியும் அத்தையை காமிச்சிருக்கிறேன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு காட்டினுக்கிறேன். பாருங்க பேரெல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படியே நம்மளோட காஸ்டியூமே பார்த்துக்கோங்க தெரிஞ்சிச்சுன்னா. பார்த்துங்க இப்படி எல்லாம் என்ட்ரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். இது கனெக்ஷன் ஃப்ளவர் பாட் மாதிரி ஒரு புஷ்ஷுட்டு. ஸோ அங்கே ஃபோட்டோஷூட் நடந்துருக்குது. மறக்காமல் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. மொத்தத்தில் பண்ணினே இருங்கோ. நான் போட்டுனே இருப்பேன், நீங்கள் பார்த்துனே இருங்கோ. வரட்டா? பாய்.